தூத்துக்குடியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்டு பெறலாம். சரவணன், வணக்கம். தற்போது அங்கு தேங்கி இருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் என்ன செய்கின்றனர்? வணக்கம் ராகப்பிரியா. தூத்துக்குடி மாநகர பகுதியில் நேற்று பிற்பகல் முதல் தற்பொழுது வரை இடைவிடாமல் பெய்து வரக்கூடிய இந்த பலத்த கனமழை காரணமாக தூத்துக்குடி நகரின் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீரானது சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வராங்க. தூத்துக்குடி மாநகரில் மழைநீர் தேங்கியிருப்பதால் முக்கிய பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிஎன்டி காலனியில் 11வது தெரு முதல் 16வது தெரு வரையிலும், முருகேச நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்புகளை சுற்றிலும் மழை நீரானது தேங்கி கிடக்கிறது. இதனால் அன்றாட பணிகளை கூட செய்ய முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான போக்கூர் பகுதியிலும் நிலைமை மேலும் மோசமடைந்திருக்கிறது. இங்கு பெய்த அதீத கனமழை காரணமாக மழை நீர் நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு புகுந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு ஏற்பட்ட இந்த பருவமழையின் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்த மாவட்டங்களில் தூத்துக்குடி முக்கியமான ஒன்று. அதில் குறிப்பாக மாநகராட்சி பகுதியில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல வார்டுகளிலுமே இந்த ஆண்டு பருவமழையை முன்னிட்டு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே தூத்துக்குடி மாநகராட்சி எடுக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரியான மிக முக்கியமான குற்றச்சாட்டை இப்பகுதி பொதுமக்கள் கூறி வராங்க. மேலும் போக்கூர் பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இப்பகுதி வெள்ளை நீரை வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த மோட்டார் பம்புகள் செயல்படாமல் இருப்பதால் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரானது வெளியேற்றப்பட முடியாமல் அப்படியே தேங்கி இருக்கிறது. இதன் மூலமாக நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பருவமழைக்குள்ளாக தூத்துக்குடி மாநகராட்சியில் மிக தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழியும் தெரிவித்திருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த பருவமழையானது தொடங்கி இருக்கிறது. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் சரி மாநகராட்சி பகுதியும் சரி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செய்து கொடுக்காத காரணத்தினால் பல பொதுமக்களும் அதிருப்தியில் காணப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு மாநகர மற்றும் மாவட்ட பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை உடனடியாக அப்புறப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றும் நாளையும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அதீத கனமழை எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாநகர குறிப்பாக பேருந்து நிலையங்களில் கூட தற்போது மழை நீருடன் தேங்கியிருக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களது அன்றாட பணிகளுக்கும் வேலைகளுக்கும் செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். மேலும் குடியிருப்புகளை முள்ளக்காடு, முத்தியாபுரம் போன்ற புறநகர் பகுதியிலும் கூட கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலுமே தற்போது மழையின் பொழிவானது அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக மக்கள் பெரிய முன்னேற்றங்களை சந்தித்து வராங்க. தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகமும் உடனடியாக முன்வந்து பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே தூத்துக்குடி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் எட்டனா அட்டாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.